ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு லான்ச்சான ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப் பற்றி இன்னைக்கு பார்த்துடலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சைனப் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இங்கே உங்கள் மொபைல் நம்பர், இங்கே பாஸ்வேர்டு மினிமம் வந்து 6 டிஜிட் இருக்கணும். கேரக்டர் ஏதோ ஒன்று. இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், சேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே நீங்கள் உங்கள் டெபாசிட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே வித்ட்ராவல், இங்கே அஃபிஷியலுக்குள்ளே போனீங்கன்னா அவங்களோட டெலிகிராம் பேஜ் இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்க போடுற போஸ்டர்லாம் செக் பண்ணிக்கலாம். வித்ட்ராவலை பற்றி எதை போடுவாங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளான் ஆப்ஷன் இருக்கு. பிளான் ஏ, பிளான் பி ரெண்டு மட்டும் பண்ணுங்க. அதை தாண்டி கீழே உள்ள எந்த பிளானுமே இங்கே பார்த்தீங்கன்னா பிளான் சி, பிளான் டி, ஜி வரைக்கும் இருக்குது. அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் பிளான் ஏ, பிளான் பி ரெண்டு மட்டும் பண்ணுங்க. அதான் கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப் தான். லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓன் ரிஸ்க்லேயே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளான் ஏல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து 498 ரூபா. 498 ரூபா பே பண்ணீங்கன்னா டெய்லி 123 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இது 12:05 வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அதே மாதிரி பிளான் பி போனீங்க அப்படின்னா 1926 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 492 ரூபா. நீங்கள் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மினிமம் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா 128 ரூபாய்க்கு இருந்தால் தான் நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியும். இங்கே டெய்லியில் பார்த்தீங்கன்னா 123 ரூபா தான் இருக்கும். ஸோ சப்போஸ் தேவைப்பட்டால் இந்த பிளானே 2 டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே பிளானே 2 டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இல்லை கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டெய்லி 492 ரூபா வரும்போது நீங்கள் தாராளமாக 4 நாளில் நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இங்கே டெபாசிட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா டெபாசிட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு 58 காட்டுது இல்லைங்களா. இது சைன் அப் பண்ணால் உங்களுக்கு 58 அமௌண்ட் அவங்க கொடுத்துருவாங்க. சைன் அப் போனஸாக உங்களுக்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியாது. நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. சப்போஸ் நீங்கள் பிளான் ஏ போட போகிறீங்க அப்படின்னா 498 ரூபா. 498 ரூபாவில் அந்த 58 ரூபாயை மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா 450 ரூபா. இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப 450 மட்டும் பண்ணிங்கன்னா போதும். வித்ட்ராவலில் நீங்கள் அந்த 58 ரூபாய் எடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். டெபாசிட் பண்ணிட்டுருங்க. அமௌண்ட் இங்கே 450னா 450 அப்படின்னு கொடுத்துட்டு டெபாசிட் கொடுத்துருங்க. டெபாசிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். நீங்கள் வழக்கம் போல உங்கள் இது பேமெண்ட் கேட் வேணும்னு பார்த்துக்கங்க. ஃபோன்பே, ஜிபே, ஆதார், பேடிஎம் எது வேணாலும் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பே ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். உங்கள் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். நீங்கள் வழக்கம் போல் அங்கே பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். இங்கே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ரீசார்ஜ் அமௌண்ட் காட்டுது இல்லைங்களா. அதனால் ரீசார்ஜ் பண்ணுறது தான் யூஸ் பண்ண முடியும். வித்ட்ராவலாக இருந்தால் இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல வித்ட்ராவல் எவ்வளோ காட்டுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ராவல் போனால் வித்ட்ராவல் பண்ண முடியும். இந்த 58 பார்த்தீங்கன்னா வித்ட்ராவலில் வராது. ஸோ இதுக்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்களா. ஓகே, இது பார்த்தீங்களா. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% கிடைக்கும். அவங்க இன்வைட் மட்டும் பண்ண முடியாது. அவங்க ஏதோ ஒரு பிளானில் ஜாயின் பண்ணால் அவங்க என்ன பிளானில் ஜாயின் பண்ணுறாங்களோ அதில் 10% உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். நீங்கள் வித்ட்ராவல் போடுறதுன்னு போட்டுக்கலாம். இது பிளான் ரெக்கார்டு. நீங்கள் என்னென்ன பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெக்கார்டு அதில் போய் பார்த்துக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் நேம், இங்கே உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கொடுத்துட்டு சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் உள்ள ஆட் ஆயிடும். பேங்க் டீட்டெயில் ஆட் ஆனால் தான் நீங்கள் வித்ட்ராவலில் போட முடியும். டேரெக்டாக வித்ட்ராவல் போனீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் தான் கேட்கும். சப்போஸ் நீங்கள் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே உங்கள் அக்கௌண்ட் ரெக்கார்ட் இருக்கும். நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்கிறதெல்லாம் இருக்கும். இல்லை வித்ட்ராவல் ரெக்கார்டுன்னு போனீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவல் ரெக்கார்டு, அதாவது நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது
வித்ட்ராவல் போட்டதீங்கன்னா இந்த இடத்துல அமௌண்ட் காட்டும். அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ப்ராசஸிங் சக்ஸஸா நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்றேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது அதுதான். இந்த 2 பிளான்ல மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இந்த பிளான் கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். சப்போஸ் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்கன்னா 2 டைம் இதே பிளானை வாங்கிக்கங்க. அதான் பெஸ்ட். நான் கடைசியா சொல்றது அதான். ஏன்னா மினிமம் 128 தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். அதனால நீங்க அந்த ரெகுலர் பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.